இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 5வது வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன் என்றார். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 7 வார்த்தைகளில் 5வது வார்த்தை நான் தாகமாக இருக்கிறேன் என்பதாகும். இது ஒரு சாதாரண உடலியல் உணர்வு மட்டுமல்ல, மாறாக ஆழ்ந்த வேதாகம அர்த்தங்களையும் கொண்டுள்ளது. ஏன் இயேசு நான் தாகமாக இருக்கிறேன் என்று கூறினார்? உடல் தாகம் இயேசுவின் மனித தன்மை. சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து 7 மணி நேரமாக இயேசு ஒவ்வொரு கணமும் வேதனைப்பட்டிருந்தார். இரத்தம் வடிந்ததாலும் மோதப்பட்டதாலும் அவர் தாகமாக உணர்ந்தார். இது அவர் ஒரு உண்மையான மனிதராக நம்மை போலவே உடலியல் வேதனை அனுபவித்ததை காட்டுகிறது. வேதாகம தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. சங்கீதம் 69:21வது வசனத்தில் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இயேசு இந்த திருவாக்கை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த வார்த்தையை கூறினார். இதன் மூலம் கடவுளின் திட்டங்கள் அவசியமாக நிறைவேறும் என்பதை உணர்த்துகிறார். ஆன்மீக தாகம் மனித குலத்தின் மீட்பு. இயேசு தாகமாக இருந்தது அவர் உடல் மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாகவும் ஏங்கியிருந்ததை பார்க்கிறோம். அவர் உலகத்தார் மீட்புக்காக தியாகம் செய்யப்பட்டதால் அவர்கள் திரும்பவும் தேவனிடமே வர வேண்டும் என்று ஏங்கியிருந்தார். அவரது நான் தாகமாக இருக்கிறேன் என்பதன் மூலம் மக்கள் தேவனை நாட வேண்டும் என்பதை உணர்த்தினார். இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம், தேவனின் வார்த்தைக்காக நாம் தாகப்பட வேண்டும். இயேசுவின் வார்த்தைகள் ஆன்மீக உணவாகவும் பானமாகவும் இருக்கின்றன. மனிதன் புழுதியிலிருந்து உருவாக்கப்பட்டாலும் தேவனின் வார்த்தையின் மூலம் வாழ்கிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் நேசத்தை உணர்ந்து மக்கள் வாழ வேண்டும். இயேசு தன்னை ஒரு முழுமையான பலியாக அர்ப்பணித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக வாழ வேண்டும். மனித உயிர்களுக்கு உதவ நாம் முன்வர வேண்டும். நாம் பிறருக்கு உதவி செய்ய தேவையின் நேரத்தில் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் மனதார இயேசுவின் தியாகத்தை நினைவு கூறுவோம். தேவனுடைய வார்த்தைகளை தினமும் வாசிக்க வேண்டும். இயேசுவின் அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து அவருடைய பணியை தொடர்வோம். ஆமேன்.